அமெரிக்காக்கும் சைனாக்கும் நடுவில் இன்னைக்கு ட்ரேட் வார் ஸ்டார்ட் ஆயிருச்சு. நேற்று பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உலக நாடுகளுக்கு எதிராக ரெசிப்ரோக்கல் டாரிஃப்னு ஒன்று அறிவிச்சாரு. அதுலயும் சைனாக்கு எதிராக சைனால இருந்து அமெரிக்காவுக்கு வரும் பொருட்கள் அனைத்துக்கும் 34% டாரிஃப் போட்டிருந்தார். நேற்று இவர் இந்த டாரிஃப் அறிவிச்சோடனே ஸ்டாக் மார்க்கெட் எல்லாமே டவுன் ஆக ஆரம்பிச்சிச்சு. இதற்கு உடனே பதிலடியாக சைனா இன்னைக்கு காலையில் ரிட்டாலியேட்டரி டாரிஃப் அறிவிச்சிட்டாங்க. அதாவது அமெரிக்காவில இருந்து எந்த பொருள் சைனாக்கு வந்தாலுமே அதன் மேல 34% டாரிஃப் போட்டிருக்காங்க. யூஎஸ் சைனா மேல போட்டா அதே டாரிஃப். ஆல்ரெடி கீழே கடந்த ஸ்டாக் மார்க்கெட் இந்த விஷயம் வெளியே வந்த உடனடியாக கொலாப்ஸே ஆயிருச்சுன்னு சொல்லலாம். யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்னைக்கு மட்டும் $2 trillion வைப் ஆயிருக்கு. இதுல ஆப்பிள், என்விடியா, டார்கெட் போன்ற கம்பெனிகளுக்கு எல்லாம் பில்லியன் கணக்குல இன்னைக்கு மட்டும் லாஸ். ஆப்பிள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஐபோன் மேக் பண்றதே ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து சைனால இருந்து தான் இறக்குமதி பண்றாங்க. இப்படி இருக்கும்போது அந்த சின்ன சின்ன பொருட்களுடைய காசும் உயர்ந்தால் ஐபோனுடைய காசும் உயரும், அப்புறம் ஐபோனுடைய சேல்ஸும் கம்மியாகும். ஸோ இந்த ஸ்டாக் மார்க்கெட் டவுன்னால கிட்டத்தட்ட 60% கண்டிப்பா அமெரிக்காவில் ரிசெஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி ரிசெஷன் வந்தால் நம்மள மாதிரி ஆட்களுக்கு எப்படி பாதிக்கும் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வேலை போகும், கிராசரி பிரைசஸ் எல்லாம் கூட ஆரம்பிக்கும். உண்மையை சொல்லணும்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம எல்லாம் ரிசெஷன்ல தான் இருக்கும். இது வந்து டிப்ரெஷன்ல போய் தான் முடியும். இதெல்லாம் பத்தி ட்ரம்ப் கிட்ட கேட்கும்போது இந்த டாரிஃப்லாம் ஒரு சர்ஜரி மாதிரி இருக்காரு. அதாவது ஸ்டார்டிங்ல வலிக்குமா, அடுத்து போக போக அதுவே சரியாயிடுமா.